இப்ப வந்து எக்ஸாம்பிள் 1.5 வந்து பார்க்க போறோம். ஒரு ஆரோ டயகிராம் வந்து குடுத்துட்டாங்க. குடுத்துட்டு, நம்மள வந்து 2 செட்டு குடுத்துருக்காங்க. அந்த ஆரோ டயகிராம்ல P அப்படிங்கிற ஒரு செட்டு, Q அப்படிங்கிற ஒரு செட்டு. 3 வந்து நம்மள வந்து கண்டுபிடிக்க வச்சிருக்காங்க. செட் பில்டர் ஃபார்ம், ட்ரூ ஸ்டெப் ஃபார்ம், டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் ஆர் வந்து கண்டுபிடிக்க வச்சிருக்காங்க. ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் செட் பில்டர் ஃபார்ம் ஆஃப் ஆர் செட் பில்டர் ஃபார்ம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, குடுத்துருக்கத ஒரு சென்டென்ஸா எழுதுறது. சென்டென்ஸ் ஃபார்மேட்ல அந்த கொஸ்டின எழுதுறது. சரியா? எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்க Pன்னு ஒரு எலமெண்ட் இருக்கு, செட் இருக்கு. இங்க Qன்னு ஒரு செட் இருக்கு. சரியா? இத வந்து இங்க இருக்கிறது எல்லாமே உள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொன்னும் வந்து எக்ஸ் எலமெண்ட்ஸ். இங்க இருக்கக்கூடியது எல்லாத்தையும் எப்படி எடுத்துக்கிறோம்னா, ஒய் எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். இது ஒவ்வொன்னும் பேர் பண்ணதுல ஒரு ஒத்துமை இருக்கும். இந்த 5ல இருந்து 2வ மைனஸ் பண்ணா 3 கிடைக்கும். அதே மாரி 6ல இருந்து 2வ மைனஸ் பண்ணா 4 கிடைக்கும். அதே மாரி 7லேருந்து 2வ மைனஸ் பண்ணா 5 கிடைக்கும். ஓகேவா? அப்ப இது எல்லாத்துக்கும் ஒரு ஒத்துமை இருக்கு. அப்ப ஒய் அப்படிங்கிறது என்னவா இருக்கு? இங்க கிடைக்கக்கூடிய ஒய் வந்து இந்த எக்ஸ்ல இருந்து 2வ மைனஸ் பண்றதா என்ன கிடைக்குது? ஒய் கிடைக்குது. ஒய் ஈக்குவல் டூ இங்க இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எப்படி கிடைக்குது? எக்ஸ்ல இருந்து 2வ மைனஸ் பண்றது தான் கிடைக்குது. ஓகேவா? அப்ப செட் பில்டர் ஃபார்ம் ஆஃப் ஆர் வந்து எப்படி எழுதுறோம் அப்படின்னா, செட்ட போட்டுறணும் ஃபர்ஸ்ட்டு. எக்ஸ் எலமெண்ட்ஸ் இங்க இருக்கு, இங்க இருக்கிறது ஒய் எலமெண்ட்ஸ். எக்ஸ், ஒய். அதில இருக்கக்கூடிய ஒய் எலமெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கு? எக்ஸ் மைனஸ் 2 போடுறப்ப கிடைக்குது அப்படின்னு சொல்லி போட்டோம். சரியா? ஒய் அப்படிங்கிறது எக்ஸ் மைனஸ் 2 போடுறப்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டுட்டோம். இதில இருக்கக்கூடிய எக்ஸ் வந்து என்னவா இருக்கு? பிலாங்ஸ் டூ பி. எக்ஸ் பிலாங்ஸ் டூ பி. அதே மாரி இருக்கக்கூடிய ஒய் பிலாங்ஸ் டூ என்னவா இருக்கு? கியூ. அவ்வளோதான் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு செட் பில்டர் ஃபார்ம்ங்கிறது என்ன மாரி ஃபார்மேட்ல இருக்கு அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸா எழுதுறது. இங்க இருக்கக்கூடிய எக்ஸ் எலமெண்ட்ஸ் எடுத்திருக்கோம். இங்க இருக்கிறது ஒய் எலமெண்ட்ஸ்ன்னு எடுத்துட்டோம். ஒய் அப்படிங்கிறது வந்து இந்த எக்ஸ்ல இருந்து 2வ மைனஸ் பண்றப்ப கிடைக்கிறது தான் ஒய் அப்படிங்கிறது. எக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிலாங்ஸ் டூ பியா இருக்கு. ஒய் வந்து பிலாங்ஸ் டூ கியூவா இருக்கு. ஓகேவா? தென்ஸ் நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன கண்டுபிடிக்க போறோம்னா, ரூஸ்டர் ஃபார்ம் ஆஃப் ஆர். ரூஸ்டர் ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா, பேர் பண்ணக்கூடியது தான். இப்ப 5, 3, 6, 4, 7, 5 ஓகேவா? இப்ப பேர் பண்ணியிருக்கோம். டொமைன் ஆஃப் ஆர் அப்படிங்கிறது வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ, பேர் பண்ணுறது ஆரோ மார்க் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ, அதான் வந்து என்னது? டொமைன் ஆஃப் ஆர் அப்படிங்கிறது. அப்ப இங்க என்னென்ன இருக்கு ஸ்டார்ட் ஆகக்கூடிய இடத்துல? 5, 6, 7 வந்து இருக்கு. ரேஞ்ச் ஆஃப் ஆர். ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா, எந்த இடத்துல முடியுதோ, கனெக்ட் ஆகுதோ, அதுதான் வந்து ரேஞ்ச். அப்ப 3, 4, 5 அவ்வளோதான். ஓகேவா? செட் பில்டர் ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து எப்படி எழுதுவோம்? சென்டென்ஸா எழுதி காட்டுவோம். ஓகேவா? ரூஸ்டர் ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து பேர் பண்ணி எழுதக்கூடியது. டொமைன் அப்படிங்கிறது அந்த ஆரோ இது எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அதை எழுதக்கூடியது. அதே வந்து ரேஞ்ச் அப்படிங்கிறது எங்கே வந்து அது வந்து கம்பைன் ஆகுதோ, முடியுதோ, பேர் பண்ணுதோ, அந்த இடத்துல இருக்கிறத மட்டும் எழுதக்கூடியது தான் என்னது? ரேஞ்ச். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான சம்முப்பா.